நான் என்ன சொன்னேன் உன்ட்ட? அவர் சொன்னமாடா? ஏய் உன்னை தாண்டி கூப்பிட்டு இருக்காங்க. போறியா இல்லையா? எனக்கு முன்னால உங்க அக்கா நெஞ்ச தூக்கி தைரியமா சொல்லட்டு. அதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். சத்தி சத்தி இந்த வர சொல்றேம்மா. பிச்சைக்கார நாயே, பரதேசி நாயே, உன்னை யாரா கூப்பிட்டது? நீ என்ன அவளுக்கு எடுப்பா? அவளை தானே கூப்பிட்டேன். அம்மா சக்தி. ஏய் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? சினமாடு மாதிரி உட்காந்துருக்க, உட்காந்து போன் நோண்டிக்கிட்டு. நீ உள்ள வர கேக்குது இல்ல? அவ கூப்பிடுறக்கு நான் பதில் சொல்றேன். பரதேசி நாயே, நீ என்ன அவளுக்கு எடுப்பான்னு கேக்குறாங்க. இது எனக்கு தேவையா? ஏய் உன்னை தாண்டி கூப்பிட்டு இருக்காங்க. போறியா இல்லையா? எங்களுக்கு போகுது என்னப்ப? என்ன ஒன்னும் இல்ல, சும்மாதான் கத்திக்கிட்டு. காலையில வந்து கத்திக்கிட்டே கிடக்குறேன். கத்த கத்த என்னன்னே கேட்காம ரூம்ப சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த புள்ளக்கார பிள்ளை வெயில் நேரத்தில் இந்த பிள்ளைக்கு எதையாவது செஞ்சு கொடுப்போம், ஒரு வேலை வெட்டியை பார்ப்போம் அப்படின்னு இல்லை. போய் ரூமுக்குள்ளே சாத்திக்கிட்டே குத்த வச்சுக்கிட்டு இருந்தா வேலை ஆயிருமா? எப்படி வேலை ஆக்குறது? என்ன அர்த்தத்தில் தான் போய் ரூமுக்குள்ளே குத்த வச்சுக்கிட்டு இருக்கா? அது பிள்ளையும் தூக்கி கொண்டே வேற வச்சுக்கிறாங்க. புள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறதுக்கு எல்லாம் ஓவரா தெரியல. வளர்க்க மாதுளம்பழம் வாங்கி அந்த கிடக்கு, அதை உரிச்சு இந்த பிள்ளைகிட்ட சாறு எடுத்து அதை ஊட்டுவோம் பண்ணுவோம் அப்படின்னு இல்லை. தண்ணி கொடுக்குறான்ல பிள்ளை வெளியே போகாமல் வயிற்ற பிடிச்சிக்கிருச்சு. நம்மளே எல்லாம் நோண்டிக்கிட்டே தெரியணும். நல்லா மாதுளம்பழத்தை எடுத்து உரிச்சு கிரிச்சு கொடுத்தோம்னா நல்லா லப்பு லப்புன்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தும்பா உரிச்சு திங்க மாட்டா. இருடி மகளே இரு, உனக்கு வச்சிருக்கேன் வேலை. அந்த வேலையை சொல்லியே உன்னை சாணியை கலட்டு. ஹலோ அக்காவா? சரி சரி, எப்போ வரிய? நாளைக்கு வரீங்களா? சரி சரி, வாங்க வாங்க வாங்க. நான் எப்போ வரேன் தான் காத்துக்கிறீங்க. வாங்க வாங்க. இவன் வேறு இவள்கிட்ட வேறு சொல்லணுமே. சொல்லுவோம் அவர்கிட்ட சொல்லணும். முதல்ல அக்கா வருது. ஏண்டி இன்னைக்கு அக்கா வருதுடி. அதுக்கு என்ன? உன்கிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணணும்ல, தெரியப்படுத்தணும்ல. விடுங்க, அக்கா வரதை எப்படியாவது தெரியப்படுத்துறா. அதெல்லாம் போட்டு மரும குழந்தை பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒரு வேலை பார்க்குதா பற்றியல வீட்டில்? நீங்கள் ஆம்பளானே அதை கேட்டு அதை பார்த்தான்னு ஏதாவது சொல்லலாம்ல. உங்கள் அக்கா வர போதுங்கிறிய. இவன் எந்த வேலையும் பார்க்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தான்னா உங்கள் அக்கா என்னை பற்றி என்ன நினைக்கும்? என்னடி மருமகளை அப்படி வச்சுருக்கா, ஒரு வேலை பார்க்குறா இல்லை, இவளே எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டு திரிகிறா அப்படின்னு சொல்ல மாட்டாளா? நீ கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன்னு அது என்னத்தை சொல்ல போகுது? அக்கா வந்து பார்க்கும், நீ தான் பார்த்து பண்ணி ஆத்தா இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லணும். இதை ஏன்ட்ட சொல்லி மாமனார் போய் சொல்லி தெரிய மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து எப்போவுமே கெத்தா மாமனார், என் மாமனார் மாதிரி முடியாது, என் மாமனார் மாதிரி முடியாதுன்னு பீத்தனுங்கிறக்கா நீங்கள் திரியிறிய. நான் சொல்லிட்டு கொள்ளான்னு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பாருங்கள், உங்கள் அக்காவுக்கு முன்னால் உங்கள் மருமகளை அதை பாரு இதை பாருன்னு வேலை வாங்கி எப்படி மருமம் வச்சுருக்கேன்னு காட்டினாலே அது பாட்டு என் மகளை பாடாப்படுத்து நினச்சிட்டு போயிடாமே எங்கள் அக்கா. நினைப்பா நினைக்க மாட்டாவ. நீங்கள் பாருங்கள், நான் இன்னும் ஒரு வேலை பார்க்க மாட்டேன். எனக்கு உண்டு ஏன் வேலை உண்டுன்னு நான் பாட்டுக்க சம்மந்தத்தை போட்டு கொடுத்து வச்சுக்குவேன். நேரம் 3 நேரம் அழகாக சோறு வரணும். வீட்டில் பார்க்குற வேலை பூரா அவள் தான் பார்க்கணும், நான் தொட மாட்டேன். என்னென்ன வேலை அவளுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அப்படித்தான் என்னென்ன வேலை பிளான் பண்ணி வச்சுருக்க? என்னம்மா அப்படி உட்காந்துருக்கீங்க? ஏன்ப்பா மன்னிச்சுக்க, இப்படி உட்காரல. நீங்கள் போய் அந்த இதில் டேபிளில் உட்காருங்க, நான் கட்டிலுக்கு கீழே போய் உட்காந்துக்கிறேன். அம்மா இப்போ என்னம்மா அவர் என்னம்மா பண்ணுறாரு? என்னம்மா அப்புறம் எப்படி உட்கார வச்சுற? காலையிலேருந்து 10 ட்ரிப்பு கூப்பிட்றேன், உன் முன்னாடி என்னன்னே கேட்கல. என் பொண்டாட்டி என்ன கேட்கலன்னா அவள்கிட்ட போய் என்ன ஏன் கேட்கலன்னு என்கிட்ட ஏன்டேமா கேட்குறிய? நீ வச்சிருக்க லட்சணம் தான் அவள் என்னன்னு கேட்காம இருக்கிறது. வேற என்ன? வீட்டில் எம்பிட்டு வேலை இருக்குது, நான் முடியாதவ தானே. அம்பிட்டு வேலையும் அரைச்சு குமிச்சு வேலை ஆத்து. சரி, இதுவே டெய்லி இதே புராணம் பாடாதீங்க. அவள்கிட்ட சொல்லுங்க ஒரே வழி. ஆத்தா அந்த வேலைலாம் டெய்லி நீ தான் பார்க்குற, இந்த 2 வேலையை பிரிச்சு போ. நான் பாதி பார்க்குறேன், நீ பாதி பாரு. என்ன அவளுக்கு சமட்டி ஆனாளா? சமட்டி என்ன பாதி பிரிச்சு பார்க்க சொல்ற? அப்போ நீங்கள் அவளோட கெத்தான ஆள். நீங்கள் வந்து ஒரு 70% வேலை நீங்கள் பாருங்க, அவளுக்கு வெறும் 30 மட்டும் கொடுங்க. ஏங்க அது குடும்பமா? அது மர்மம் கொண்டாடுறது எதுக்கு? எதுக்குமா? வீட்டு வேலையெல்லாம் அவ பாத்துக்கிறதுக்கு. மர்மம் வந்ததுனால மாமியா வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதை விட்டுவிட்டு என்னமா நீங்க பாதியை பாருங்க அவ பாதியை பார்க்கட்டும் அப்படின்னா என்ன தாக்க பேசுற? நல்லா இருக்கா கதை? நீங்க எப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் அவன் என்னவா? சரி ஓகே, நான் அவளை பார்க்க சொல்றேன். என்ன வேலை கிடக்கு பார்க்க? நல்ல கதைங்க அது. இது நல்லா இருக்குல்ல.
காலையில இருந்து அரைச்சு குமிச்சு அம்பிட்டு வேலையும் பார்த்துட்டு பார்த்தா சரி விடுங்கம்மா, நீங்க அம்மா வேலை பார்க்குறீங்க, நாளையிலேருந்து அவளை பார்க்க சொல்றேம்மா, விடுங்கம்மா. என்னம்மா இப்படி உட்காந்துருக்கலாம்? நல்லா இருக்கு. நான் ஏன் சரி வாயத்தை என்னை பேச விடாத தம்பி, என்னை பேச விடாத. சரி அப்பா அத்தை வர்றதா சொன்னீங்க? ஆமாப்பா, ம் அத்தை வர அதுக்கு தான் சொன்னேன், அம்மாட்டே தான் அவங்க சொன்னீங்க அக்கா அத்தை வராளாம், அவங்க விட்டு அக்கா வராளாம். அதனால என்ன பண்ற, உன் பொண்டாட்டி டெய்லி போய் கதவை சாத்திக்கிட்டு படுத்துக்குருவா. ம் நான் கூப்பிட்டேன்னா இந்த அவங்க வந்திருக்கானலாம் சொல்ல மாட்டேன். ஒழுங்கா மரியாதையாக வந்தவங்களை வாங்கணும், இருக்கணும், இவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், நல்லா இருக்காளா, எல்லாரும் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காளான்னு இருக்கணும். ஒரு டீயை போட்டு கொடுக்கலாம், வெயில் நேரமாக இருக்கா ஒரு ஜூஸ். அவள் எப்பவுமே கேட்டுருவாளேம்மா. அவங்க சொந்தக்கார வந்தாக்கும் முறையாகத்தான் நடந்துக்கிறா. நான் கூப்பிடணும்லாம் அவசியமே இல்லை. அவளே ஆட்டோமேட்டிக் எந்திரிச்சு வந்து தண்ணி கொடுக்குறது, வாங்க நிற்கிறது, இருங்கன்னு சொல்கிறது. பெரிய மண்ணாக இருக்காளா சின்ன மண்ணாக இருக்கு இதெல்லாம் கேட்பா. டீ போட்டு கொடுப்பா. சாப்பாடெல்லாம் வேகமாக நம்ம செஞ்சு வச்சோம்னா தூக்கி அந்த வந்து சாப்பாடு சொல்லிடுவா. அதெல்லாம் செய்வா. இது வந்து உங்கள் அப்பா சம்மந்தப்பட்டது இல்லை, எங்கே சம்மந்தப்பட்டது இல்லை, என் ஆத்தனா இல்லை, அதனால கண்டுக்க மாட்டான். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வை. என் பேர் என் இமேஜ் கெட்டு போயிடும். என் நாத்தனா வர்றது மர்மம் வச்சுருக்க லட்சணத்தை பாருன்னு என்னைய காரி துப்பிட்டு போயிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க சொல்லு. அதை கூட நான் அப்பாட்ட சொன்னேன். அவள் உண்மையிலேயே அவள் வீட்டிலேருந்து வந்தால் தான் ஒழுங்காக பார்க்குறா பண்ணுறா, ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரிலப்பா. நான் அப்பாட்ட சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், ஏன் முண்டாட்டியுமே அப்படி தான், அவங்க வீட்டிலேருந்து புதுப்பட்டிலேருந்து வந்தாங்கன்னா நல்லா பார்ப்பா, எங்கள் வீட்டிலேருந்து வந்தால் ஒரு இது கூட மதிக்க மாட்டா, கூட எங்கள் அக்கா வரான்னு சொல்லி அதுக்கே ஒரு மாதிரி திமிரா பேசுகிறான்னு சொன்னார். உங்களுக்கு சோறு வாட்டு வச்சிருக்கு வளர்க்குறதே தப்புங்க. என்ன வரமா சொன்னேன், அது மாதிரி தானே நீங்க பண்றீங்க. இன்னைக்கு வருதுல்ல உங்க அக்கா வருதுல்ல, கேளுங்க. தண்ணி மந்து கொடுக்குறேன்னா கஞ்சி ஊத்துறேன்னா கஞ்சி ஊத்தலையான்னு கேளுங்க. எனக்கு முன்னால உங்க அக்கா நெஞ்ச தூக்கி தைரியமா சொல்லட்டு, அதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். என்னடி ஓவரா பேசுற? அப்படி சொல்லிருமா, அது சொன்னுச்சுன்னு வச்சுக்க, உன்னை நான் என்ன பாடுபடுத்துன்னு அது தெரியும். மீச்சு விட மாட்டேன். அதனால உங்க அக்கா பயந்து அப்படியே அரண்டு சொல்ல மாட்டாங்க. தம்பி ஒண்ணு அதுக்கு தெரியும். இருந்தாலும் உன்னை பத்தி என்கிட்ட குறை சொல்லாம இருக்குன்னா மனசுல சொன்னாங்க, ரொம்ப பேர் சொன்னாங்க. என்னடா சிரிக்கிற? பத்தி இல்லப்பா, இது வரைக்கும் அம்மாவை நீங்க அடிச்சதே இல்லை. திடீர்னு நான் அடிச்சு விடுவேன் அத்தை பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. அப்படி வேற சொன்னாரா? உங்களை இப்போ அடிச்சு விடுவேன்னு சொன்னார். அத்தை மாதிரி வச்சு அடிச்சுவே சொன்னார். அடிச்சே விடுவார் செவுல சொன்னீங்களா? அடிச்சுவீங்களா நீங்க? அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? எங்க ஒரு அரை மட்டும் அரைஞ்சு விடுங்க அப்பா. உன்னை அடிக்க முடியாது நினைச்சா? எங்க பிறந்தது என்னோட பிறந்தது இருக்குதுகளே, எங்க அக்கா மாதிரி இருக்குது, அதுகளுக்கு முன்னால அடிச்சு உன்னை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் அமைதியா இருக்கிறேன். அவங்க இருந்ததுனாலதான் அடிக்க முடியலையா உங்களால? புலந்துருப்பாரு உங்களை சொல்றாரு. ஏன் இப்ப அரங்கல பாப்போம், இருங்க ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணி, எங்க இருக்கீங்க? திருச்செந்தூர்லையா? எப்போ வர்றீங்க? இங்க நாளைக்கா? சரி வைங்க. இந்த ஊர்ல இல்ல, அவங்க நாளைக்கு தான் வராங்க. இப்போ ஒன்றும் மோசம் இல்லை. எங்க இப்போ ஒரு அடி அடிக்கல பாப்போம். அடிச்சுடா நீங்க. உனக்கு அவளை தினவட்டா போச்சு என்னை பார்க்கல. இல்லப்பா, அவங்க அடிக்க சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, நீ நிற்கிற பிரச்சனையா இருந்தாலும் இருக்கும். நீ வேணா வீட்டுக்குள்ள போ, எங்க அடிங்க பாப்போம். இன்னைக்கு நீங்களாம் நாங்களாம் நானான்னு பார்த்துக்கிறேன். அடிங்க, அடிச்சு போடுங்க பாப்போம். அவன் என்ன எனக்கு புடுவியா? ரொம்ப நான் இப்படி எந்திரிக்கப்படாதே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்திரிச்சு உங்க வீரத்தை காமிக்கிறீங்களாக்கும். அமைதியா சொல்லிட்டு. இது எப்போல இருந்து இந்த வீரம் வந்துச்சு? வீரம் வந்துருச்சு உங்களுக்கு? வீரம் பெரிய வீரம் வந்துருச்சா? மயம் இருந்தோன்னு உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கும். ஆமா. நீங்க ஒரு அடியை போட வேண்டியதுமா. அத்தை என்னத்த கூப்பிட்டீங்க? நேத்து கூப்பிட்டா இப்போ வந்து என்ன கேக்குற? நேத்து வேலை நேத்தே முடிஞ்சுச்சு. முடிஞ்சா? சரி. இன்னைக்கு கூப்பிட்டா யார் வந்து பாக்குறது? நாளைக்கு வருவாங்க. சொல்லுங்க. இது பூரா அடசலா கிடக்குவாரு. உனக்கே அசிங்கமா தெரியலையா? அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அங்கிட்டு கிடக்கிற இடங்கள்லாம் கூட்டிக்கிட்டியாலும் இந்த மூட்டையில அங்கிட்டு தூக்கி போடு. ஒரு மனுஷ மக்கள் வந்தாலும் அசிங்கமா இல்லையா? போட்டிக்கோ. சரி, இவனை பிடிங்க, கூட்டுறேன். தினம் நான் தானே வச்சுக்கிட்டு தெரியுறேன்.
இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஜனமாடை கொடுக்க முடியானே. சரி விடுங்க மாமா. புடிங்க மாமா. ஏய் நான் என்ன சொன்னேன் உன்ட்ட? அவர் சென்னமாடா சென்னமாடு கிட்ட கொடுன்னு சொன்னோம்னா இங்க வர அவர்கிட்ட. நீங்க தானே கை காட்டினீங்க. அவன்கிட்ட தான் கொடுக்க சொன்னேனா? என்னத்த அவளை சென்னமாடுங்கிறீங்க என்ன மாதிரியே? ஏன் அவனை சொல்லப்படாது, ஏன் புருஷன் நான் சொல்லணுமா? சரி குடு. பிள்ளை அழுகிறேன், நான் போய் பாலை கொடுக்குறேன். வா இப்படி முழுக்குனா என்ன பண்றது? என்னங்க அவன் பால் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு போறேன். ஏத்தா நீ அந்த வேலை கூட செய்யறது இல்லையா? ஏத்த அவர் தப்பிக்கிறதுக்கு எந்த சொல்லிட்டு போறாரு, நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சரி போங்க, கூட்டி எள்ளுங்க. காலையில என்ன கூட்டி கிழிச்சியன்னு தெரியல. நானும் காலையில சாயந்தரமும் கூட்டிக்கிட்டு தான் இருக்கேன். எப்படிதான் குப்பை வருதுன்னே தெரியல. அதுவும் கொய்யா மரம் பப்பாளி மரம் இருக்க இடத்துல மாயலை எப்படி வரும்? டெய்லி இந்த மாயலை கிடக்கு. சரி முதல்ல இங்க எப்படி இவ்வளவு மாயலை வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். வீட்டுக்கு பின்னாடி தான் மாமரம் இருக்கு, இங்க எப்படி இவ்வளவு மாயலை வந்துச்சு கண்டுபிடிச்சிட்டு